இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி போட்டியிடும் தொகுதியில் திமுக வேட்பாளர் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் சில பிரச்சினைகள் இருந்தன. அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிமுக கோரிக்கை வைத்தது. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவி இப்போது எம்பியாக இருப்பவரும் பரிசீலனையின் போது இருந்துள்ளார். இரண்டு கழகங்களுக்கிடையே விவாதம் காரசாரமாக மாற உடனே மேலதிகாரிகள் வந்தனர். சென்னையில் உள்ள தேர்தல் அதிகாரிக்கும் போன் பறந்தது. இதற்கிடையே தலைமை செயலர் போன் வேறு வந்துள்ளது. இதையடுத்து திமுக வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதேபோல வேறு சில இடங்களிலும் பிரச்சினை வந்துள்ளது. ஆனால் இந்த அனைத்து இடங்களிலும் திமுகவுக்கு சாதகமாகவே அதிகாரிகள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படி 20க்கும் மேற்பட்ட புகார்கள் தலைமை தேர்தல் கமிஷனருக்கு அனுப்பப்பட்டது. தவிர போன் மூலமும் பல புகார்கள் சென்றுள்ளன. திமுக ஆதரவு அதிகாரிகள் சட்டத்தை மதிக்காமல் தங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் எப்படி நேர்மையாக நடக்கும் என அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்திருந்தன. இதையடுத்து அவசரமாக தலைமை தேர்தல் கமிஷனரும் மற்ற 2 கமிஷனர்களும் இரவு ஆலோசனை நடத்தினர். தமிழகத்திலிருந்து IAS அதிகாரிகள் பட்டியலை அனுப்பும்படி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர் அனுப்பிய பட்டியலிலிருந்து 1990 பேட்ச் IAS அதிகாரி சாய்குமார் தலைமை செயலராக நியமிக்கப்பட்டு முருகானந்தம் மாற்றப்பட்டார். தவிர தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பதவியிலும் முருகானந்தம் நியமிக்கப்படக்கூடாது என்றும் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. தமிழக டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோ நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை போலீஸ் கமிஷனர் அருணும் தேர்தல் கமிஷனால் மாற்றப்பட்டார். மேலும் சில அதிகாரிகள் மாற்றப்படுவர் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.